ஓகே சார். வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லவான்னு சொல்லிட்டு பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் ஒரு படம் பண்றோம். இந்த படத்துல 10 ஹீரோங்கள நாங்க தேர்ந்தெடுக்க போறோம். நம்ம பிஜ்லி சார ஃபர்ஸ்ட் ஹீரோவா தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த படத்துல 10 ஹீரோ இருக்காங்க. பிஜ்லி சார நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவா தேர்ந்தெடுத்திருக்கோம். 2வது ஹீரோவா நம்ம கவிதை கோபால சார நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த உலகை வெல்லவா படத்துல 2வது ஹீரோவா நம்ம கவிதை கோபால் சாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம கவிதை கோபால் சார் வந்துட்டு இந்த படத்தில் ஹீரோங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் பற்றி நான் சொன்னேன். படத்தோட கதைக்களத்தை சொன்னேன். ஓகே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட்னு சொன்னால், இந்த படத்தில் யார் ஹீரோவாக வந்தாலும், இந்த 10 ஹீரோங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட், இந்த படத்தில் யார் ஹீரோவாக வந்தாலும் வாழ்நாள் முழுக்க சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில், வாழ்நாள் முழுக்க சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில் 10ல் 1 பங்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்கணும். இதுதான் இந்த படத்தோட ஹீரோங்களுடைய அக்ரிமெண்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தோட அக்ரிமெண்ட் என்னன்னு சொன்னால், வாழ்நாள் முழுக்க சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில் 10ல் 1 பங்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்கணும். இதுதான் படத்தோட ஹீரோங்களுடைய அக்ரிமெண்ட்டு. இப்போது நம்ம கவிதை கோபால் சாரும் இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால, நம்ம கவிதை கோபால் சாரும் வாழ்நாள் முழுக்க 10ல் 1 பங்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. இந்த படத்தில் படம் முழுக்க சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாரு. அடுத்தது வந்து நம்ம கவிதை கோபால் சார் 2 வார்த்தை பேசுவாங்க, கேளுங்க. வணக்கம், என்னோட பேர் கவிதை கோபால். உலகே வெல்லவா படத்தில் 10 நாட்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்க நான் ரெடியாக இருக்கேன். நான் இதுக்கப்புறம் நான் சினிமாவில் சம்பாதிக்க வாங்குகிற ஒவ்வொரு சம்பளத்துலேயும் 10ல் 1 பங்கு சினிமா யூனியனுக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி உங்கள் கவிதை கோபால்? நல்ல விஷயம். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஆஸ்கார் விருது வாங்குறது, தேசிய விருது வாங்குறது எல்லாமே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஆஸ்கார் விருதுக்கு முதல் படி என்னன்னு சொன்னால், ஆஸ்கார் விருதுன்னு சொன்னாலே உண்மை சம்பவங்கள் படத்துக்குள்ளே இருக்கணும். இந்த படம் வந்து உலகை வெல்லவா படம் வந்து டாக்குமெண்ட்ரி மூவியாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டும் அந்த ஹீரோங்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த அக்ரிமெண்ட்டும் படத்துக்குள்ளேயே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. 3வது ஹீரோவாக இந்த படத்துக்குள்ளே யார் வரப்போகிறாங்கன்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நன்றி.